ஆக்சுவலி ஃபைனல் எபிசோடுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் எந்த கதையோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது வெப் சீரிஸ் பார்க்கணும்னு தோணுச்சுனாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம எடுத்து பேசுவோம். அண்ட் தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி வைக்கேன். இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் அந்த கொஷின் மார்க் போட்டு விட்டு போயிருப்பாங்களே, அங்கே தான் நிற்கிறாங்க. லக்ஷ்மி இந்த கொஷின் மார்க் யாருக்கு, நமக்கான்னு சொல்லி கேட்க, இல்லை இது ஆந்திரா போலீஸ்க்குன்றாங்க. சீரீஸோட ஸ்டார்டிங்கில் பிரம்மான்னு ஒரு எம்எல்ஏவை பார்த்துருப்பீங்க. அவன் தான் இப்போ மினிஸ்டராகவும் இருக்கான். இந்த பக்கம் அந்த டிஎஸ்பி தான் உட்காந்துட்டு இருக்காரு. பிரம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு ஆச்சரியத்தோட, இவ்வளோ நடந்திருக்கு, இப்போ வந்து என்கிட்ட சொல்கிற, நீ மாட்டி விட்ட 2 பேர் தான் இத்தனை கொலைகளை பண்ணியிருக்கலான்னு கேட்க, டிஎஸ்பி நாம் மாட்டி விட்டோம், எங்கே என்ன மட்டும் தனியாக கழட்டி விட்றீங்கன்னு பார்க்குறாரு. சரி இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நீ உங்களை பிடிக்கிற வழியை பாருன்னு சொல்ல, அதே டைம் சைமல்டேனியஸாக அதிகமான்ட்ட ஆந்திராவோட டிஎஸ்பி வந்திருக்காரு, உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்ல, அதான் வந்துட்டாங்கல்ல வாங்க போகலாங்கிற மாதிரி லக்ஷ்மியும் அதிகமான தான் போகிறாங்க. போனோடனே டிஎஸ்பி அங்கே காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு இருக்கான். ஏன்னா ஜெயிலில் இருந்தவனை எப்படா ரிலீஸ் பண்ணி விட்டீங்க, கண்ணு முன்னாடி இருந்திருக்கான், அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் பிடிச்சிடறேன்னு சொல்ல, கிழிச்ச கிட்ட இருந்தவனே பிடிக்க முடியல, திருப்பி வேற பிடிக்கிறானா. அதே டைம் அதிகமான பார்த்தீங்கன்னா எதுக்கா போலீஸ் வேலைக்கு வரீங்க, ஏதாவது வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம், இல்லைனா வீட்டு வேலை பார்க்கலாம்ல, அதை விட்டு இங்கே வந்துட்டீங்க, ஒருத்தனோட மூஞ்சை பார்த்தாலே தெரியாதான் அக்யூஸ்டா இல்லையான்னு, மூக்கு மூட்டை தின்னுட்டு வேறு வந்திருக்கீங்க வீட்டில் போயின்னு சொல்ல, அப்படியே அதிகமான அந்த டிரைவரை பார்க்க, நீங்கள் 76 கொலை நடந்திருக்கு, அப்போல்லாம் உங்களால் பிடிக்க முடியல, நீங்கள் ஃபஸ்ட்டு கொலையிலேயே கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டிஎஸ்பி ஒன்று என்ன எதிர்த்து கேள்வி கேட்குறேன், உங்கள் ஊரில் மேலதிகாரி எப்படி தான் பேசுவியான்னு சொல்லி கேட்க, லக்ஷ்மி இருந்துட்டு இப்படி மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்கன்னு சொல்ல, டிஎஸ்பி வெளியே போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு, 76 கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி. பக்கம் லக்ஷ்மி அதிகமானு பார்த்துட்டு இருக்க, அதிகமான டிரைவரை கூப்பிட்டு போய் ஒரு டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, லக்ஷ்மி நீங்கள் யாரையும் இப்படி தனியாக அனுப்பிவிட மாட்டீங்க, அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல, ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நாம் அவங்கள தேடி பார்த்தால அவங்களே நம்மளை தேடி வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி வருவாங்க, ஒரு வேளை இந்த பேட்டியை பார்த்துட்டு எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுங்க இந்த கணக்கை முடிக்கிறதுக்காக வருவானுங்களேலாம் தெரியாது, ஆனால் அவங்க தங்கச்சியை தேடி கண்டிப்பாக வருவானுங்கன்னு சொல்லிட்டு, இவங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவங்கள பிடிக்கணுங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இதெல்லாம் டிவியில் ரவிசங்கர் சூரியநாராயணன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சூரியநாராயணன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, ரவிசங்கர் நீ அந்த டிஎஸ்பியை போட்டுரு, நான் போய் தங்கச்சியை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி கிளம்புறானுங்க. தங்கச்சியை கூப்பிட்டு பார்த்ததாக ரவிசங்கரும் உள்ளே வரான். அதே டைம் இந்த பக்கம் தம்பி டிஎஸ்பியை போகிறதுக்காக வீட்டில் இறங்கியிருக்கிறான். அந்த பக்கம் தம்பியை பிடிச்சிட்டாங்க டிஎஸ்பி. அதே டைம் இந்த பக்கம் ரவிசங்கர் தங்கச்சியை கூப்பிட்டு போகலான்னு சொல்லி பெட்ஜெட் எடுக்க, உள்ளே பார்த்தா லக்ஷ்மி இருக்காங்க. ஒரே அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை அங்கே லாக் பண்ணுறாங்க. உடனே அவனை ஜீப்பில் ஏற்றி வேக வேகமாக ஓடிட்டுருக்காங்க, எப்படியாவது தமிழ்நாடு பார்டருக்கு போயிடணுன்னு. ஏன்னா ஆந்திராவில் மாட்டிக்கிட்டா இவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணு, அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையும் வெளியே வராது. இதெல்லாம் ரவிசங்கரும் பார்த்துட்டு தான் இருக்கான், ஏன் நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு. பின்னாடி ஆந்திரா போலீஸ் தரத்தை அதிகமான வேகமாக வண்டியை ஓட்டு வந்துட்டு ஸ்டேஷனில் நிறுத்திடுறாரு. சீக்கிரமாக உள்ளே கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல, ஆந்திரா இன்ஸ்பெக்டரும் தமிழ்நாடு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, சரின்னு இவங்களும் வண்டியை பேக் எடுத்துடுறாங்க. இதை தெரிஞ்சிட பிரம்மாவும் தமிழ்நாடு மினிஸ்ட்ரிக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணி, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், தமிழ்நாடு போலீஸ் ஒரு அக்யூஸ்ட் ஆந்திராவிலேருந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அவன் விடியறதுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு இவங்களும் அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அதிகமானோ ரவிசங்கர்கிட்ட, நீ எதுக்காக இந்த கொலையை பண்ணணும்னு தெரியும், இது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு எனக்கு தெரியும், நீ மாட்டிக்கிட்டதுக்கு காரணமும் உன் தங்கச்சி தான், உன் தங்கச்சியை நான் காப்பாற்றும் போது ஒரு மந்து சீட்டை பார்த்தேன், அதுலேருந்து ஹாஸ்பிட்டல் பேரும் போட்டிருக்குங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நீ இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, நீ நடந்த உண்மையை சொல்லு, உன் தங்கச்சியை காப்பாற்றுக்காக அதெல்லாம் பண்ணியா, உன் தங்கச்சி எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன், உனக்கே தெரியும் இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்க மாட்டணும், நீ நடந்த உண்மையை சொன்னா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவனே டேப் ரெக்கார்டையும் ஆன் பண்ணி நடந்ததை சொல்கிறான். நாங்கள் சின்னதாக திருட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு நாள் 2 கொலை கேஸில் எங்களை அப்ரூவலாகவும் மாற சொன்னாங்க, நாங்கள் ஒத்துக்கலான்னு எங்களோட குடும்பத்தையும் சீரழிச்சானுங்க, அது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரே சந்தோஷமாக இருக்கும், அப்போ தான் என்னோடய பொண்டாட்டி வர கர்ப்பமாக இருந்தா, எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்த டைமில் தான் இவனுங்க பிடிச்சிட்டு போய் இப்படி பண்ணிட்டானுங்க, அதுவும் என்னோடய மாமனாரை வயசில் பெரியவர்னு கூட பார்க்காம பூட்ஸ் காலில் எட்டி மிதிச்சானுங்க. நம்ம தாலிங்கிறதே அதிகமாக யாருமே போட மாட்டாங்க, இருந்தாலும் என் பொண்டாட்டிக்காக தாலி ஆசாசியாக நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், அந்த தாலியை என் கண்ணு முன்னாடியே அறுத்து கொண்டு வந்து போட்டானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேத்துக்கு கொல்லி வைக்கிறதுக்கு தான் எங்களை கடைசியாக கூப்பிட்டு போனானுங்க. கடைசியாக 2 வருஷம் ஜெயில் தண்டெல்லாம் முடிஞ்சு போய் என் தங்கச்சியை பார்க்கும்போது தங்கச்சி எங்களையே யாருன்னு கேட்குற அளவுக்கு இருந்தா. அதுக்கப்புறம் தான் போய் ஊர் தலைவராக பார்த்தோம், நீங்கள் 2 பேரும் அப்ரூவராக மாறிட்டீங்கன்னா இதுக்கு மேலே யாரையுமே பொய் கேஸ் போட்டு கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போய் சாட்சி சொன்னேன், ஆனால் உங்களுக்கும் எம்எல்ஏ பிரம்மாவுக்கும் ஏதோ முன்பகை இருக்க மாட்டிருக்கு, அதில் இருக்கிறதுனால தான் உங்களை தூக்கி உள்ளே போட்டு அந்த ரிவெஞ்ச் இங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்ல, இவனுங்களுக்கும் அப்போ தான் புரியுது
அதுக்கப்புறம் தான் நீங்கள் நைட்டு அவனையும் கொண்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. இதுக்கு மேலே தான் சாட்சி சொன்ன ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொன்னோம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஏதாவது திருட்டு கேஸ்லாம் மாட்டி எங்களை தேடி போலீஸ் வெளியே அலையிறத பார்த்து ரசிப்போம். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதே மாதிரி போலீஸ் அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னோட பகைக்காக 7 கொலை, மீதி இருக்கிறதுலாம் யாரோட பாவத்தில் போய் சேர்த்துவ, செஞ்ச கொலையை நியாயப்படுத்த பார்க்குறேங்கிற மாதிரி அதிகமானு கேட்டுட்டு, உனக்கு தண்டனை உறுதி, அதை என்னால் எதுவுமே மாற்ற முடியாது, தண்டனை பார்டருக்கு இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிறது மட்டும்தான் தெரில, வெளியே யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு பார்த்த இன்ஸ்பெக்டர் தான் அவனை நம்ம சீக்கிரமாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம கஸ்டடியில் எடுத்துடலான்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் இன்னொரு 5 நிமிஷம் இங்கே இருந்தாலே பெரிய விஷயம், கண்டிப்பாக அவனுங்க அதை கூப்பிட்டு போயிடுவானுங்கன்னு சொல்ல, அதே டைம் டிரைவரும் வந்து டிஎஸ்பி வந்திருக்காருன்னு சொல்ல, டிஎஸ்பி உனக்கு என்ன பைத்தியமாயா, ஆந்திராவிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு, இவ்வளோ புரோட்டோக்கால் இருக்குது தெரியுமா, இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் இந்த கூமுட்டையெல்லாம் டீமில் எடுக்காதுன்னு, கேட்டையாங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்ருக்க, சரி இப்போ நம்ம அவனை கூட்டிகிட்டு போனோம், அவனை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்ல, அதிகமான பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாரு, நீயே போய் கூப்பிட்டுவான்னு சொல்ல, சரின்னு அதிகமானே போகிறாரு. வா போலாங்கிற மாதிரி ரவிசங்கரை அதிகமானே கூட்டிகிட்டு வராரு. டிஎஸ்பி போய் அவனை வண்டியில் ஏற்றுன்னு சொல்ல, அதிகமானோ நீங்கள் ஏதோ பண்ணுறன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் நான் எதுக்குன்னு சொல்லி கேட்க, நீ தாண்டா அவனை அரெஸ்ட் பண்ண, நீயே போய் வண்டியில் ஏற்றுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பக்கம் அவனுங்க நினச்ச மாதிரியே 2 பேர்த்து என்கவுண்டர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதே டைம் ரவிசங்கரும் பண்ணதெல்லாம் ஒத்துக்கிறான், நானும் என் தம்பி எதை பண்ணாலும் ஒன்றா தான் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இந்த கொலையெல்லாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம், இந்த கொலைகளெல்லாம் நாங்கள் மட்டும்தான் பண்ணோங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் கடைசியாக அவனுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு சொல்லி கேட்க, கடைசியாக ஒரு பீடி மட்டும் கொடுங்கன்னு சொல்ல, அவனும் பீடி எடுத்து கொடுக்குறான். குடிச்சிட்டு இருக்கும் போதே உன்னோட தங்கச்சியை பற்றி நினச்சி பார்த்தியான்னு சொல்லி கேட்க, ரவிசங்கர் திரும்பி அப்படியே ஹீரோவை பார்க்க, அப்படியே இந்த பக்கம் தம்பியை போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவிசங்கரையும் போட்டுடுறாங்க. அப்படியே டிஎஸ்பி வந்து கிளம்புங்கன்னு சொல்ல, அதே டைம் இந்த பக்கம் ஆந்திராவோட டிஎஸ்பியும் வந்து, அவனுங்கனாலே என்ன ஒன்றும் பண்ண முடியல, உங்களாலேயே என்ன ஒன்றும் பண்ண முடியல, பார்த்தல இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு டிஎஸ்பி கேட்க, அதிகமான நாளைக்குன்னு ஒன்று இருக்குல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு சல்யூட் வைக்கிறாரு. அண்ட் தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பத்திரிக்கைக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலேருந்து தான் வெளியே வராரு. ஆக்சுவலி ரவிசங்கரோட தங்கச்சி தான் அங்கே வச்சு பார்த்துட்டு இருப்பார் போல். நான் ஃபஸ்ட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அங்கே உங்களை காணும், அதனால் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டேன்னு சொல்ல, இதுக்கு மேலே இது வரைக்கும் வந்தீங்க, நீங்கள் கூப்பிடனாலும் கண்டிப்பாக வந்திருப்பேன்னு சொல்ல, இருந்தாலும் உங்களை பார்த்து நான் சொல்லணும்ல, சரி வாங்க ஒரு டீ குடிக்க போகலாங்கிற மாதிரி அதிகமாக கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த கேஸ்லேயாச்சும் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்னு சொல்லி தான் உங்களை இந்த கேஸில் நான் கூப்பிட்டேன், பட் ஆனால் எந்த ஒரு பையனுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, 5 கொலையோட நிறுத்திருக்கோம்ல, அதுக்கே நீங்கள் சந்தோஷப்படுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம என்ன தான் நிறுத்தினாலும் எந்த ஒரு பயனுமே இல்லையே, இவனுக்கு வெறும் கொலை பண்ணவங்க தானே, கொலை பண்ண தூண்டி விட்டவங்களாம் நம்மளால் பிடிக்க முடியலன்னு சொல்ல, ஏன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி சார் நம்ம அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கிறது, நம்மக்கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்க, அப்போ தான் ரவிசங்கர் கொடுத்த வாக்குமூலத்தையும் ஒரு லெட்டரையும் எடுத்து காமிக்கிறாரு. லக்ஷ்மியும் அப்போ உங்களோட விஆர்எஸை கேன்சல் பண்ண போகிறீங்களான்னு கேட்க, அது அந்த பிஸ்கெட் தான் முடிவு பண்ணுன்ட்டு, பிஸ்கெட்டை நான் டீயில் நினைப்பேன், பிஸ்கெட்டு உடையாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மோதுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை பிஸ்கெட் உடஞ்சிருச்சுன்னா யூனிஃபார்ம் இல்லாமல் மோதுவான்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் மோதுறது உறுதிதாங்கிற மாதிரி டீயில் பிஸ்கெட்டை முக்கி எடுக்கிறாரு. பார்த்தா பிஸ்கெட்டும் உடையில, அந்த இடத்துல இன்ஸ்பயர் பை ட்ரூ ஸ்டோரின்னு போட்டு இந்த வெப் சீரிஸ் இங்கே முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்க்கு என்னோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் ரொம்ப நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஸ்டோரிஸ்னு போடும்போது தான் நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு மேலே எந்த சீரீஸை நம்ம கன்டினியூ பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது படம் பேர் தெரிஞ்சாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நம்ம எடுத்து பேசலாம்.